guys, welcome back to our channel SJK Wrestling Universe. ஸோ இது நம்மளுடைய ரெசல்மேனியாவோட லேட்டஸ்ட் அப்டேட் வீடியோட பார்ட் 2 இருக்க போது. ஸோ நேற்றுக்கு பார்ட் 1, அதாவது பார்ட் 2ன்னு ஒன்றும் வரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ பார்த்துட்டு டேரெக்டாக ரிவ்யூ போட்டுடலாம் தான் நேற்றுக்கு ஒரு 20 நிமிஷம் வீடியோ அப்டேட்டாகவே வந்து போட்டிருந்தேன். அதுக்கிடையில் இப்போ லேட்டாக, அதாவது நார்மல் டேஸில் இவ்வளோ அப்டேட் வராது. என்னைக்கு நம்ம பிஸியாக இருக்கோமோ அன்னைக்கு தான் இவ்வளோ அப்டேட் வருது. ஸோ இப்போ இது வந்து பார்ட் 2 வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ அந்த பார்ட் 2 வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நியூ வியூவர்ஸ், ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன, பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு ஸோ இந்த பார்ட் 2 வீடியோ வந்து பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைனலி வந்து WWE வந்து ரெசல்மேனியா 42ஓட அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ பொதுவாக ரெசல்மேனியா 42, அதாவது பொதுவாக ரெசல்மேனியாவோட ஸ்டேஜை வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி ரிவீல் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து ஒரு நாளைக்கு முன்னே தான் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னமெல்லாம் ஸோ ரெஸ்லர்ஸை வச்சு தான் வந்து அந்த ரெசல்மேனியாவோட அந்த ஸ்டேஜோட ஷேப்ஸை வந்து ரிவீல் பண்ணாங்க. பட் இந்த தடவை வந்து ஆடியன்ஸை கொஞ்சம் ஸோ ரெசல்மேனியா ரிங்குக்குள்ளே கொண்டு வந்து அவங்க முன்னால் வச்சு திறந்து வைக்கிறது மாதிரி பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ரெசல்மேனியாவோட அந்த ஸ்டேஜை வந்துட்டு ஃபேன்ஸுகளுக்கு காணிக்கிறப்போ ஸோ அந்த ஸ்டேஜை வந்து ரொம்ப வந்து பயிரை வந்து வெடிக்க விடுவாங்க. லாஸ்ட் இயர் நடந்த ரெசல்மேனியா 41, அதுவும் இந்த வருஷம் நடக்க போகிற லாஸ் வேகாஸில் தான் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த ரிவியூலே இப்போவுமே வந்து கூட ஸோ பயிரோலாம் நிறைய வந்து வெடிக்க விட்டாங்க. பட் இப்போ இந்த வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபேன்ஸுகளை வச்சு திறந்தாங்களா, ரெஸ்லர்ஸை வச்சு திறக்கல. ஸோ கோடி ரோட்ஸ் உள்ள வந்து ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து 3, 2, 1 கவுண்ட் பண்ண சொல்லி ஓப்பன் பண்ணார். லிட்டரலாக ஒரு மூமெண்ட் கிடையாது, ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ கமெண்ட்ரியில் இருந்து உள்ளவங்கெல்லாம் போன வருஷம், அதாவது ரெசல்மேனியானா அவங்க வந்து ரொம்ப வந்து ஹைப் ஏற்றாங்க. ரெசல்மேனியா 42 டெக்கரேஷன் இதுதான் அப்படி இப்படின்ட்டு பண்ணாங்க. பட் இந்த தடவை கமெண்ட்ரியில் இருந்து கூட யாரும் கிடையாது. ஸோ கோடி ரோட்ஸ் மட்டும் 3, 2, 1 பாரு உடனே வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் அங்கேருந்து வீடியோ எடுப்பாங்க. ஸோ உடனே வந்து ஒன்றுமே இல்லை, அந்த ஆல்ரெடி இருந்த அந்த எல்இடி ஸ்க்ரீனை மட்டும் ஆன் பண்ணி வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் மேட்ரு, மற்றபடி எதுவுமே பயிரும் வெடிக்கலை, ஒரு மயிரும் வெடிக்கலை. ஸோ அதாவது லிட்டரலாக வந்து அதோட ஷேப்ஸ் வந்து நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் இயர் ரெசல்மேனியாவோட ஸ்டேஜ் டெக்கரேஷன் மாதிரி தான் இருக்க போது, வேணால் கொஞ்சம் வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பட் இந்த சைடு அப்படி ஒரு மண்ணாங்கட்டியும் மாற்றலை. ஸோ வெறும் அந்த எல்இடி டிவி தெரியுமா, நம்ம வீட்டிலலாம் மாட்டோம் தெரியுமா எல்இடி டிவி, ஸோ அந்த மாதிரி எல்இடி ஸ்க்ரீனை மட்டுமே அங்கன்னு நிரப்பி பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. பெரிய டிவி, சின்ன டிவி, சைடில் ஒரு டிவி, அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் மட்டும் 2 கோபுரம் மாதிரி லாஸ்ட் இயர் நடந்த அந்த டெக்கரேஷனில் உள்ளதை மட்டும் தூக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு நார்மலான ஸ்க்ரீன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான், ஒரு பயிரை எடுத்து கூட வெடிக்க வைக்க முடியல. ரேம்பும் போன வருஷத்தில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிட்டாங்க. அதேமாதிரி ரிங்கு மட்டும் நான் நேற்றுக்கு அந்த இது க்ளோசிங்கில் இருக்குன்னு சொன்னோம்ல, பட் அப்படி இல்லை, அது ஓப்பன் டைப்பில் தான் இருக்குது. அந்த ரேம் சைடு மட்டும் நமக்கு க்ளோஸாக இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி வந்து ஃபேன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேடியமாக வந்து இருக்க போகுது. இந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேடியத்தில் பெரிய லெவலான சீட்டு கெப்பாசிட்டி வந்து WWH மாதிரி இல்லை. ஆமாம், வேறு 80,000 இருக்கக்கூடிய ரெசல்மேனியாவை வந்து இந்த தடவை 40,000 வருது தான் இருக்கிற மாதிரி கெப்பாசிட்டியில் கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ பெருசாக இந்த தடவை வந்து நம்ம ஃபேன்ஸ் அதாவது ரெசல்மேனியா ஃபீல் தர அந்த ஃபேன்ஸ் க்ரௌட் வந்து நம்ம இந்த தடவை ரொம்ப வந்து மிஸ் பண்ண போகிறோம். பர்சனலி இதோட ரேட்டிங் எப்படி இருக்க போகுது, என்னோட ரேட்டிங் என்னன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ குறிப்பாக வந்து வெறும் எல்இடி ஸ்க்ரீன் தான், பெரிய லெவலில் டெக்கரேஷன், அதாவது ரெசல்மேனியானாலே ஒரு டெக்கரேஷன் வைப்பில் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த தடவை ரொம்ப வந்து மிச்சப்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப மோசத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த ரெசல்மேனியாவோட அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனை வச்சு ஆகும்லாம் வந்து இழுக்கண்டாம். எனக்கு பர்சனலாக என்னோட தாட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்லட்டா. இங்கே வா, அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஏன் அதை நீங்க செய்யக்கூடாதா? நாங்க தான் செய்யணுமா? மாப்பிள்ளைக்கு போலீஸ் வேலை கிடைச்சாலும் செய்ய அனுப்பப்பாரு. அடுத்ததான் இன்னைக்கு வந்து ஃபைனலி ஹால் ஆஃப் ஃபேம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதில் வந்து நம்ம ஜான்சனும் வந்து அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு.
அடுத்ததா நான் நேத்தே போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ வின்ஸ் மெக்மேன் ஆரா வந்து இப்போ WWEல வேற மாரி இருக்கு. ஸோ அதாவது அவர் வந்து நேத்து ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன். சுருக்கமா இதெல்லாம் சொல்லணும்னா, ஸோ அதாவது வின்ஸ் மெக்மேன வந்து இப்போதைக்கு WWE வந்து ஹால் ஆஃப் ஃபேமர்ல வந்து இண்டக்ட் பண்றதுக்கு தயாரா இல்லன்னு சொல்லப்படுது. ஸோ அப்படியுமே அவர் ஒருவேளை WWEக்கு ஏதோ ஒரு அப்பியரன்ஸ் அல்லது ஒரு ஹால் ஆஃப் ஃபேம்ல TKO ஒருவேளை கொண்டு வந்தாலே, ஸோ TKO ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு கழுவி ஊத்திருவாங்க. அவர நேர்ல பார்த்தோம்னா தேங்க் யூ வின்ஸ், வி வாண்ட் வின்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ எல்லாரும் வின்ஸை வந்து வேற லெவலில் தூக்கி வச்சுட்டு ஸோ டிகேவை கழுவி ஊற்றிடுவாங்கன்னு சொன்னோம்ல. ஸோ அது வந்து எக்ஸைட்டாக வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அது ஸ்டெஃப்னி மேக்மேன் வந்து இன்னைக்கு ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து இன்வைட் ஆனாங்க. ஸோ அதில் அவங்களோட அப்பா, அதாவது WWE ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓனரு, ஒரு பெரிய ஆர்டரை வச்சிருந்த ஒரு ஆளே வந்து வின்ஸ் மெக்மேன் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை தன்னோட அப்பா இருந்ததுனால தான் ஸோ நான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு ஆயிருக்கேன். இன்னைக்கு ஹால் ஆஃப் ஃபேம்லேயே வந்து இன்வைட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பெருமை அவரோட தந்தையை பற்றி பேசுகிறப்போ லிட்டரல் நம்ம நினச்ச மாதிரி ஸோ ஃபேன்ஸ்கள் எல்லாருமே வந்து வி வான் வின்ஸ், தேங்க்யூ வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ எங்களை டிகேவை எப்படி வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறத ஸோ இதில் இருந்தே ஃபேன்ஸ்கள் வந்து தெரிய விட்டாங்க. ஸோ இதில் வந்து டிகேக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து வின்ஸை நம்ம WWEல கொண்டு வந்தால் ஆப்பு நமக்கு தான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம இதுக்கு மேலே வின்ஸ் மெக்மேனை பார்க்குறது வாய்ப்பே இல்லை. அப்படியுமே பார்த்தா கூட ஒரு டைம் மட்டும் பார்க்குறது மாதிரி இருக்கும். அதுதான் வின்ஸோட ஃபைனல் டைமாக WWEல அப்பியர் ஆகிறது மாதிரி இருக்கும். அது ஒன்று ஒரு பெரிய லெஜண்டில் அவர் தானே WWEல இப்படி உருவாக்குனது, வேறு வழியே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ஒரு சில வருஷங்கள் கழித்து மேபி ஒரு 2 வருஷம் கழிச்சு வேணால் ஸோ வின்ஸை கொண்டு வந்து ஒரு ஹால் ஆஃப் ஃபேமில் இன்வைட் பண்ணிட்டு விட்ருவாங்க. ஸோ மற்றபடி வேறு ஏதாவது ஒரு சின்ன அப்பியரன்ஸ் வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அவர் அதுக்கு மேலே ரெகுலராக அவர் வந்து WWEல வந்து டிகேவை கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவரோட லெஜெண்டரி ஃபேன்ஸை எந்த லெவலுக்கு என்டர்டெயின் பண்ணி அந்த ஸ்கில் வந்து இப்போ டிகேவிட்ட கிடையாது. இதனால அவ்வளோ ஸ்கில் உள்ள ஒரு 6ஆம் மேனை கூட்டு வர்றது WWE இருக்கிற ஒரு பெரிய ரிஸ்க் ஆகிப்போம். அவங்கள தாறுமால கிழிச்சிருவாங்க. அது இன்னைக்கு நடந்த ஹால் ஆஃப் ஃபேமில் ஃபேன்ஸ்கள் எல்லாரும் தெருக்கி விட்டாங்க. அடுத்ததாக ராய்ஸ் கீஸ் வந்து இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுன் எபிசோடில் வந்து ஆண்ட்ரூ த ஜெயண்ட் மெமோரியல் ராயல் ரம்பில் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் ராயல் ரம்பிள் டைமில் வந்து ரிட்டர்ன் ஆனாது. ஸோ ஒரு 3 மாதமாக அவர் பெருசாக யூஸ் பண்ணல. ஸோ லாஸ்ட் வீக் அவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு மேட்சும் கொடுத்து அதுலேயும் வின் பண்ண வச்சாங்க. ஸோ நேராக அடுத்த வாரமே அவருக்கு ஒரு மூமாட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ரூ த ஜெயண்ட் மெமோரியல் ராயல் ரம்பில் ஸோ இந்த வருஷத்தில் அவரை வந்து வின் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இது ஓகே அவருக்கு. அடுத்ததாக இப்போ வந்து ரெஸ்ல்மேனியா கிக் ஆஃப் வந்து நடந்தாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் இப்போ ரெஸ்லர்ஸுமே வந்து அங்கே வந்து அலைவ் ஆகிட்டாங்க. ஸோ குறிப்பாக இப்போ ரே மிஸ்டீரியோ அதில் ஒரு விஷயத்த வந்து கிக் ஆஃபில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பாக வந்து ஸோ இந்த கம்பெனி கூட நினைக்கலாம் என்ன வந்து ரிட்டையர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் நான் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பட் நான் என்ன நினைக்கிறேன்னா ஸோ நான் இன்னுமே வந்து ரெசல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னமும் ரெசல்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து இப்போதைக்கு இந்த WWE விட்டு போகிறது மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஏன் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காருன்னா ஸோ ரே மிஸ்டீரியோ அவரோட ரிட்டைர்மெண்ட் வந்து இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியால அதுவும் அவரோட பையன் டாமினிக் மிஸ்டீரியோ கையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். பட் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த வருஷம் வந்து அமையலை. மேபி அடுத்த வருஷம் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் ஸோ அவருக்கு கையில் தான் நான் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறதுனால ஸோ இவர் இன்னும் ஒரு வருஷத்துக்கு ரெசல்ட் பண்ணுற போகிறாரு அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட் மூலயமா ஸோ ஃபேன்ஸ்களுக்கு வந்து சொல்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நினச்சி ஸோ எனக்கு ஒருத்தர் மேலே கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. அது ஒரு எல்லாத்தையும் வந்து ரிட்டையர்ட் பண்ணிட்டு இருந்தார்ல. ஸோ பட் இந்த தடவை ரே மிஸ்டீரியோ ரிட்டையர்ட் பண்ண முடியாது. அடுத்ததாக செத் ராலின்ஸும் வந்து அங்கே கிக் ஆஃப்க்கு போயிருக்காரு. ஸோ அங்கே ஃபேன்ஸ் மத்தியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ நீங்கள் எல்லாரும் ஷான் மைக்கிள்ஸ் வந்து மிஸ்டர் ரெஸ்ல்மேனியான்னு சொல்லிங்க. பட் நான் தான் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனில் நான் தான் வந்து மிஸ்டர் ரெஸ்ல்மேனியான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உண்மை தான். ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் ஏராவோட மிஸ்டர் ரெஸ்ல்மேனியானா அது வந்து செத் ராலின்ஸ் தான்.
ஸோ அடுத்ததா ரொம்ப ஒரு நாளா சில மாதங்களா வந்து ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்த ஃபேன்ஸுகளுக்கு ஒரு இன்பமான ஒரு செய்தி. அதாவது பேஜ் வந்து இப்போ நம்ம WWE வந்து திரும்ப வர போகிறாங்க. ஸோ அதுக்கான கான்ட்ராக்ட்டையும் வந்து இப்போ அவங்க அஃபிஷியலி வந்து சைன் பண்ணிட்டாங்க. அதுவும் மல்டி இயர் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவங்க ஒரு 3 வருஷத்துக்கு WWEல வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தெரிய வருது. பார்க்கலாம் நாளைக்கு நடக்க போகிற ரெசல்மேனியாவில் மேபி அவங்க வந்து டெபியூட் கொடுக்குறாங்களா, ரிட்டர்ன் ஆகுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அதேமாரி இப்போ ஒரு சோகமான செய்தி வந்திருக்கு. அதாவது இப்போ நிக்கி பெல்லாக்கு ரெசல்மேனியாவில் ஒரு மேட்ச் இருந்துச்சு. அதாவது ஃபேட்டல் 4 டைட்டி மேட்ச் வந்து இருந்துச்சுல்ல. ஸோ ப்ரீ பெல்லாவும் நிக்கி பெல்லாவும் அதில் இருந்தாங்க. ஸோ இப்போ நிக்கி பெல்லாவால் வந்து அந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுது. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ சின்ன இன்ஜுரி ஆகிருக்கும். ஸோ அதனால மெடிக்கலி வந்து இப்போ அவங்க வந்து கிளியர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் மேட்ச் இன்னும் அஃபிஷியல் தான் இருக்குது. இவங்கெல்லாம் அதில் இருக்கிறாங்க. பட் சொல்ல முடியாது. நம்ம இதுக்கும் முன்ன பார்த்த மாதிரி ஸோ பேஜும் WWEல கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ WWE மேபி ஒரு பெரிய ரிட்டர்ன் வந்து ரெசல்மேனியாவில் கன்சிடர் பண்ணால் ஸோ நிக்கி பெல்லாவை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு ஸோ பேஜை ரொம்ப ஷாக்கிங் சர்ப்ரைஸாக வந்து ஸோ ரெசல்மேனியாவுக்கு கொண்டு வரலாம். ஸோ இப்படி நடந்ததுன்னா ஸோ அந்த ஒரு மேட்ச்சுக்கு அது ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டாக வந்து கிடைக்கும். பாப்பா வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு. அதான் இப்போ பேட் மேகஃபி வந்து ஸோ பேட் மேகஃபி ஷோவில் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்தி விட்டுருக்காரு. ஸோ அதை டீஸ் பண்ணுறாரா இல்லைனா அவர் அங்கே இருக்கிற ஃபேன்ஸை வளர்த்துறாரா இல்லை சீட்டிங் அது மாதிரி பண்ணுறாரான்னு தெரியல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ரெசல்மேனியாவில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் தேவை அதுதானே. ஸோ இப்போ மேபி நான் நினச்சா வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர முடியும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்லரை அதுவும் நான் AEWலேருந்து நாளைக்கு நடக்க போகிற ரெசல்மேனியாவில் வந்து அந்த ரெஸ்லரை வந்து WWEல வந்து கான்ட்ராக்டை சைன் பண்ணி அவர் இதுக்கு மேலே நான் WWEல கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா மேபி நாளைக்கு நடக்க போகிற ரெசல்மேனியாவில் கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் நடுவில் மேட்ச் நடக்கிறப்போ ஸோ இவரும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவார். பட் அதையும் தாண்டி இவர் ஒரு சர்ப்ரைஸ் லீடை வந்து மேபி கொண்டு வரலாம் ஃபேன்ஸுகளுக்காக. ஸோ அதுவும் AEWலேருந்து ஒரு ரெஸ்லரை கூட்டிகிட்டு வந்து மேபி ஏதோ ஒரு மேட்ச் அதாவது அந்த மேட்ச்குள்ளே ஒரு இன்டர்ஃபரன்ஸ் ஆகி சீட்டிங் பண்ணி எடுத்து ராண்டி ஆர்டனை ஸோ சாம்பியன் ஆகிட்டாங்கன்னு வைங்க. ஸோ அப்போது அங்கேருந்து அந்த ரெஸ்லர் வந்து AEWல சேர்ந்தவராக இருப்பார். அவர் அங்கே உள்ள வந்து ஸோ WWEல வந்து கான்ட்ராக்டை சைன் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்கிறாரு. பட் இவர் சும்மா ஃபேன்ஸ் அவர் ஒரு ஹீல் ரன்னில் இருக்கார்ல ஒரு ஹீல் ரெஸ்லராக இருக்கிறதுனால ஸோ அவர் மேபி சொல்கிறத யாரும் சீரியஸாக எடுக்கவும் முடியாது, சீரியஸாக எடுக்க முடியாமலே இருக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாருல ஸோ அதனால அவரும் வந்து மேபி அவர் வந்து சொல்கிறத சீரியஸாக எடுக்கண்டாம். 100க்கு ஒரு 80% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி 20% நடக்கலாம். ஏதாவது AEWலேருந்து கான்ட்ராக்ட் முடிஞ்ச ரெசல்ட்ஸை வேணால் கூட்டிகிட்டு வரலாம். பட் என்ன நடக்க போகுது தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக வந்து இப்போ பால் ஹேமன் ஒரு விஷயத்த வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா WWEயோட ஒரிஜினல் பிளானே வந்து ஸோ செத் ராலின்ஸ் விசஸ் ரோமன் ரெயின்ஸும் ஸோ அடுத்ததாக CM Punk விசஸ் பிரான் பிரேக்கருக்குமான மேட்ச்சு தான் ஸோ ரெசல்மேனியா 42ஓட மெயின் ஈவெண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதாவது டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக ஒன்று ஒரு வேளை ரோமன் ரெயின்ஸ் செத்தோ அல்லது நம்ம பிரான் விசஸ் CM Punkக்கான மேட்ச் கூட நடந்திருக்கலாம். ஸோ இந்த 2 மேட்ச் தான் இந்த வருஷத்துலேயே வந்து இது மெயின் ஈவெண்ட்டாக நடந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ எது மெயின் ஈவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ நமக்கே வந்து தெரிஞ்சிருக்கு. கோடிக்கு மெயின் ஈவெண்ட்டே வந்து இல்லை. பட் இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைனால தான் இப்போ அவருக்கே வந்து மெயின் ஈவெண்ட்டில் ஒரு மேட்ச் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 மேட்சை தான் வந்து ஒரிஜினல் பிளானாக இந்த வருஷத்தில் மெயின் ஈவெண்ட்டாக நடக்க வேண்டியது. நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தட்டுங்க. ஸோ இப்போ இந்த மெயின் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்க, இப்போ WWE அஃபிஷியல் பண்ணியிருக்க மேட்சை எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தட்டுங்க. இப்போ நீங்கள் வந்து ரெசல்மேனியா 42ஓட டே 2ஓட மெயின் ஈவெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹைப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒருவேளை நான் CM Punk கிட்ட ரெசல்மேனியா 42ல் வந்து தோத்துட்டேன் அப்படின்னா ஸோ நான் இதுக்கு மேலே வந்து WWEல இருக்க மாட்டேன். ஸோ நான் வந்து WWEலேருந்து மொத்தமாக வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ CM Punk கிட்ட மேட்சை தோக்க மாட்டார். பட் அவர் தோத்துட்டாருன்னா WWEல இருக்க மாட்டார். இப்படிங்கிற ஒரு ஸ்டிபுலேஷன் மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? ஸோ அவர் WWE விட்டு போக மாட்டார். பட் அவர் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக சொல்கிறாருன்னா ஒருவேளை WWE பிளான் பண்ணுறாங்களா ரோமன் ரெயின்ஸை திரும்பவும் வந்து வேர்ல்டு டைட்டிலை ஜெயிக்க வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது.
பட் எனக்கும் தெரிஞ்சு 100க்கு ஒரு 70% ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 30% நம்ம சிஎம் பங்கம் மேட்சை வந்து அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் ரீட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த மேட்ச்சுக்கு ஒரு பெரிய ஹைப்பை ஏற்றிட்டார் ரோமன் ரெயின்ஸே மாதிரி ஒரு பெரிய பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் வந்து டபிள்யூடபிள்யூலேருந்து ரிட்டைர்மெண்ட், அதாவது இந்த மேட்ச்சில் தோத்துட்டேன்னா நான் டபிள்யூடபிள்யூ விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு வேளை அவர் தோத்துட்டாருன்னா கூட ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் நீ இப்படி சொன்னியாடா, நீ டபிள்யூடபிள்யூ விட்டு வெளியே போகலையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து இந்த அளவுக்கு சொல்கிறார் அப்படின்னா மேக்ஸிமம் இவர் ரோமன் ரெயின்ஸ் தான் இந்த வருஷம் ரெஸ்ல்மனியா 42 டே 2 வந்து ஜெயிச்சு ஒரு பெரிய மூமெண்டத்தை வந்து கொடுப்பாரு. ஸோ அவங்க அந்த மேட்சஸையும் சரி அந்த பெரிய எப்படி சொதப்பினாலும் சரி ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் ஜெயிச்சிட்டாருன்னா அது ஒரு பெரிய மூமெண்டமாக இருக்கும். ஸோ ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ இந்த ரெஸ்ல்மனியா 42 ரோமன் ரெயின்ஸ் வந்து திரும்பவும் சாம்பியன் ஆகிட்டாரு, எங்களுக்கு அது போதும் வேற ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெரிய தூக்கி கொண்டாடிடுவாங்க. மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்குதுன்னு இன்னும் 2 நாள் தான் பொறுத்து வந்து பார்க்கலாம்.